எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வார டாபிக் அப்சர்வ் தி அப்வர்ஸ் ஆஃப் த ப்ராவர்ப் கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener ஆன் தி அதர் சைட். அதாவது பொதுவாக நம்ம எப்போவுமே எப்படி நினச்சிப்போம் அப்படின்னா, நம்ம யாரை மீட் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாமே நல்லா சரியாக நடக்கிற மாதிரி இருக்கே, அதுவே ஏன் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டங்களாக இருக்குது. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அடிப்படை தேவையானது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இது மூணும் கிடைச்சிட்டாலே நம்ம ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. அதை மீறி அதை தாண்டி தான் மற்ற எல்லாமே. இது போக அடுத்த முக்கியமான விஷயம் நல்லதோர் கல்வி. நல்லதோர் கல்வின்றது ஸ்கூல் சிஸ்டம், காலேஜ் சிஸ்டம் இல்லை. அறிவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதெல்லாமே இருந்ததுனாலே நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. பட் அந்தந்த சுச்சுவேஷனில் அங்கங்கே நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்மளோட லைஃபோட ஓட்டங்கள் நகரும். அப்போது இப்போ மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும். என்னன்னா, அவங்க சியர்ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க அதை ஆப்டிமிஸ்டிக்காக டீல் பண்ணுறாங்கன்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் மற்றவங்கள பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இதை ஹாப்பியாக டீல் பண்ணுறாங்கன்றத ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதே மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை கடந்து வராங்களே நம்மளும் கடந்து வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2வது, இப்போ நம்மளுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லையா? இப்போ அந்த அக்கறையில் போய் நிற்கும்போது இக்கரை பச்சை தானே. அப்போது மற்றவர்கள் கண் பார்வையில் நாமும் செழிப்பானவர்களாக தான் திகழறோம். அப்போது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்மளும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பட்சத்தில் அந்த இன்ஸ்பிரேஷனை ஆப்டிமிசமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு எப்போவுமே முயற்சி செய்யலாம். இப்போது இதை எப்பொழுதுமே அடிக்கடி சொல்கிற மாதிரி பாசிட்டிவ்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக தேவை. நம்மளோட நெகட்டிவ்ஸை வச்சு தான் பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று வருது. ஸோ டெவலப் பாசிட்டிவிட்டி ஆர் ஓவர் ரைட் நெகட்டிவிட்டி யூஸிங் த பாசிட்டிவ்ஸ், பில்ட் த பாசிட்டிவ்ஸ் யூஸிங் த நெகட்டிவிட்டி தட் வி ஆர் இன். ஸோ இதை மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படி நடந்தாலும் அதை எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தமே கிடைச்சிடும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.